கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானிக்கிற வார்த்தை, நீர் என்னை காண்கின்ற தேவன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடனே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகார் கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் அப்படின்னு பேரிடுறாங்க. அந்த அம்மா கஷ்டப்பட்டதை யாருமே பார்க்கல. வனாந்தரத்தில் ஓட்டினாங்க, அலைஞ்சாங்க, அந்த பிள்ளை அழுவத்தை அவங்களால பார்க்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அந்த சமயத்தில் தான் அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே என்னை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு கலங்குற சமயத்தில் கர்த்தருடைய சத்தம் அவங்க காதுகளை கேட்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கர்த்தருக்கு நீர் தன்னுடனே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாங்க. இந்த நாள் கூட இந்த வார்த்தையை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும், யாரும் என்னை பார்க்கல, யாரும் என்னை விசாரிக்கல, யாருடைய கண்களும் என் மேலே இரக்கமாக இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. இந்த நாளில் கூட கர்த்தருடைய கண்கள் உங்களுக்கு கிருபை கிடைக்கும். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது அப்படின்னு 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறோம். இந்த நாள் கூட அவர் உங்களை காண்கின்ற தெய்வமா, அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது, அவருடைய கண்கள் உங்களுக்கு இரக்கம் செய்யும். அந்த கண்கள் உங்களை பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை உயர்த்தது கொண்டு அவர் சித்தம் கொண்டு இருக்கிறாரு. இந்த வருஷம் மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கும். நீர் என்னை காண்கின்ற தேவன் அப்படின்னு ஆகார் சொன்னது போல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லணும், அப்பா இயேசுவே நீர் என்னை காண்கின்ற தேவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது அவருடைய கண்கள் உங்கள் பக்கமாக இருக்கும். ஆமேன். அல்லேலூயா.